1946 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் சர் மார்டிமர் வீலர் தலைமையில் அகழ்வாராய்ச்சி நடந்தது. இந்த அகழ்வாராய்ச்சியின் போது அம்ஃபோரா ஜாடி துண்டுகள், அரிட்டைன் வகை பானை ஓடுகள், கண்ணாடி மணிகள்னு ஏராளமான தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த இந்தோ பசிபிக் கண்ணாடி மணிகள் செய்கிற தொழிற்சாலையாக அரிக்கமேடு இருந்ததற்கான ஆதாரம், துணிகளுக்கான சாய தொட்டிகள் போன்றவற்றை வீலர் கண்டுபிடிச்சார். அரிக்கமேடு தான் உலகின் முதல் இந்தோ பசிபிக் மணிகள் தயாரிக்கும் மையமாக இருந்ததுன்னு நியூயார்க்கில் இருக்கிற சென்டர் ஃபார் பீட் ரிசர்ச்சின் டைரக்டராக இருந்த அறிஞர் பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் சொல்லியிருக்காரு. ரோமானியர்கள் வருவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது மேற்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் கண்ணாடி ஊதுகுழல் கண்டுபிடிப்பதற்கு 1 நூற்றாண்டு முன்பாகவே அரிக்கமேடு இந்தோ பசிபிக் மணிகளை தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு திரு பீட்டர் சொல்கிறாரு. கிமு 300லேயே அரிக்கமேட்டில் கண்ணாடி மணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கிபி 200 வரைக்கும் அரிக்கமேட்டில் இந்த மணிகள் தயாரிக்கும் பணி நடந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த மணிகள் ஒரு முக்கியமான ஆபரணமாக இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்தோ பசிபிக் கண்ணாடி மணிகள் தயாரிக்கும் ஒரே தொழிற்சாலையாக அரிக்கமேடு இருந்திருக்கு. கிபி 2ஆம் நூற்றாண்டில் அரிக்கமேட்டில் தயாரிப்பு கைவிடப்பட்ட போது மணிகள் தயாரிப்பாளர்கள் இலங்கையின் மாந்தை மற்றும் வியட்நாமின் ஒக்கியோ மற்றும் தாய்லாந்தின் குளோங்தாம் ஆகிய இடங்களில் இந்த தொழிற்சாலைகள் இயங்க தொடங்கியிருக்குன்னு திரு பீட்டர் சொல்லியிருக்காரு. இந்த இந்தோ பசிபிக் மணிகள் மாலி முதல் பாலி வரை எல்லா இடங்களிலும் கிடைக்குது. குறிப்பாக ஆப்பிரிக்காலையும் தென்கிழக்கு ஆசியாவின் அனைத்து நாடுகள்லையும் ஜப்பான் மற்றும் சீனாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மணிகள் உற்பத்தியில் ஒரு முக்கியமான மையமாக இருந்த அரிக்கமேடு பிராந்திய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் முழுவதும் உள்ள தொலைதூர சந்தைகளோட தமிழக கைவினை திறனை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றளவும் காலத்தை தாண்டி தமிழர்களோட பெருமை மற்றும் ரோமானியர்களோட இருந்த வர்த்தக தொடர்புக்கு சான்றா அரிக்கமேடு திகழுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.